மின்னல் டிவியின் கல்விக்கூடம் நிகழ்ச்சியினூடாக மாணவர்களே, இன்றும் உங்களை சந்திப்பதையிட்டு மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சி காபோத உயர்தரத்தில் கற்கக்கூடிய மாணவர்களுக்குரிய இஸ்லாமிய நாகரிக பாடமாக அமையவிருக்கிறது. மாணவர்களே, தரம் 12 இறுதி அழகாக காணப்படும் கலைகள் என்ற பாடத்தில் மருத்துவக் கலை இன்றைய தலைப்பாக அமையவிருக்கிறது. மாணவர்களே, இதுபோன்ற பயன்மிகு கல்வி வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்தும் பெற்றுக்கொள்வதற்காக இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். இதுவரை எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையாக இருந்தால் அதனை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இதுபோன்ற பயன்மிகு கல்வி வீடியோக்களை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டு தொடர்ந்து வீடியோவுக்கு வருகின்றோம். மாணவர்களே, அறிவியல் கலைகளுள் மிக முக்கியமான ஒரு கலையாகவும் அடிக்கடி வினாக்கள் உங்களுடைய பாடப்பரப்பில் கல்வி பொதுத்தராதர உயர்தர வினாப்பத்திரங்களில் வரக்கூடிய ஒரு தலைப்புந்தான் அறிவியல் கலைகளுள் மருத்துவக் கலை. அந்த வகையில் அன்புக்குரிய மாணவர்களே, இந்த மருத்துவக் கலையை பொறுத்தவரையில் மனித வரலாற்றின் ஆரம்பத்தோடு தோன்றிய ஒரு கலையாக கருத முடியும். மனிதனுடைய தோற்றத்தோடு நோய்களும் தோன்றியிருக்கிறது என்ற வகையில் அதற்குரிய மருந்துகளை அவ்வப்போது கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சிகளில் மனிதனும் ஈடுபட்டு வந்திருக்கின்றான். அந்த வகையிலே தான் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தோன்றிய நோய்களுக்குரிய அந்த மருந்துகளை கண்டுபிடித்து அதற்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய முறையும் அவ்வப்போது மாற்றம் பெற்று வளர்ச்சி கண்டு வந்திருக்கிறது என்பதனை வரலாறு கூறுகின்றது. உடைந்த எலும்புகளை ஒட்ட வைப்பதற்காக மட்டைகளை பயன்படுத்துகின்ற முறைகளையும், நோவுகளை குணப்படுத்துவதற்காக அதனுடைய வலிகளை போக்குவதற்காக மூலிகைகளை பயன்படுத்துகின்ற முறையும் அவ்வப்போது காலத்திலே அந்த ஆரம்ப காலங்களிலேயே உருவாகி இருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கிறது. வெறும் அனுபவத்திரட்டாக மாத்திரம் இருந்த இந்த மருத்துவ கலை முறையினை கிரேக்கர்களுடைய எழுச்சி காலத்தை தொடர்ந்து அது ஒரு சித்தாந்த ரீதியாக வளர்ச்சி கண்ட ஒரு கலையாக மாற்றியது கிரேக்கர்களுடைய அந்த அறிவியல் ரீதியான வளர்ச்சி தான். அந்த கிரேக்கர்களுடைய காலத்தில் தோன்றிய மிகப்பெரிய மருத்துவ மேதைகளாக ஹிப்போக்ரட்டிஸ், அதே போன்று கலன் போன்ற மருத்துவ மேதைகள் அதனுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் பங்காற்றியிருக்கின்றார்கள் என்பதை எங்களுக்கு மறுக்க முடியாது. ஆனால் கிரேக்கர்களுடைய அந்த கிரேக்க நாகரிகத்தினுடைய வீழ்ச்சியை தொடர்ந்து இந்த மருத்துவ கலையும் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்தது என்பதனை யாராலும் மறுத்துவிட முடியாது. இஸ்லாத்துக்கு முற்பட்ட அந்த ஜாகிலிய காலத்தை பொறுத்தவரையில் மருத்துவம் அறிவியலோடு தொடர்பான ஒரு கலையாக வளர்ந்திருக்கவில்லை. உண்மையில் பெரும்பாலும் மாந்திரீகம், சூனியம் முதலானவற்றோடு இணைந்த ஒரு கலையாகத்தான் மருத்துவக் கலை ஜாகிலிய காலத்திலே பார்க்கப்பட்டு வந்திருக்கிறது. சுகாதாரம், உடல்நலம் ஆகியவற்றை பேணுவதில் கூட அக்கறைக்குள்ளாத ஒரு சமூகமாகத்தான் ஜாகிலியா கால சமூகம் இருந்திருக்கிறது என்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. உடல் நலவியல் துறைகளிலும் பாரிய மாற்றங்களை இந்த காலத்தில் எங்களுக்கு காண முடியவில்லை. ஜாகிலியா காலத்தை பொறுத்தவரையில் உடல் நோயிற்றிருப்பது வறுமையை விடவும் மேலானது, அதே போன்று உடல் நோயை விடவும் உள்ளம் நோயுறுவது மோசமானது போன்ற இஸ்லாத்தினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உடல் நலவியலோடு தொடர்பான கூற்றுக்கள், மேற்கோள்கள் இஸ்லாம் எந்தளவுக்கு இந்த உடல் நலவியலை கருத்தில் கொள்கிறது என்பதற்கு மிக சிறந்த ஒரு சான்றாக காணப்படுகிறது. அந்த வகையில் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அதனுடைய அடிப்படையான வணக்கங்கள் எல்லாம் பொதுவாக உள நலவியலோடு, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகின்ற உள நலவியோடு தொடர்புபடக்கூடியதாக காணப்படுகிறது போலவும் அதனுடைய அடிப்படையான இபாதத்துக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் அதனுடைய உடல் சுத்தம், உடல் நலவியல் என்பது அத்தியாவசியமாக காணப்படுகிறது என்பதனை இஸ்லாத்தினுடைய கடமைகளை சரியாக பார்க்கின்ற போது புரியக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரிய மாணவர்களே, அந்த வகையிலே தான் இஸ்லாத்தினுடைய தோட்டத்துக்கு முற்பட்ட ஜாகிலியா சமூக அரேபியர்களை பொறுத்தவரையில் நாடோடி சமூகமாக ஜாகிலியா சமூகம் காணப்பட்டவையின் காரணமாக பொதுவாக மருத்துவ கலை அறிவியலோடு தொடர்பான ஒரு கலையாக, தனிக்கலையாக வளர்ந்து காணப்படவில்லை. அப்படியாக இருந்தாலும் கூட அக்கால அரேபியர்கள் சில நியாயங்களை இனங்கண்டு தமக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய்களை பொறுத்தவரையில் இரண்டாக அவர்கள் வகுத்து நோக்கியிருந்தார்கள்.
சூழல் காரணிகளால் உருவாகக்கூடிய நோய்கள் என்றும் உளவியல் காரணிகளால் உருவாகக்கூடிய நோய்கள் என்று இரண்டாக வகுத்து அதற்குரிய நிவாரணங்கள் அவர்கள் வழங்கி கொண்டிருந்தார்கள். பொதுவாக சூழல் காரணிகளால் ஏற்படக்கூடிய நோய்களை பொறுத்தவரையில் இரத்தம் குத்துகின்ற முறை, அதே போன்று மந்திரித்தல், பத்தியம் காத்தல், பகல் உணவு தாமதியாது உட்கொள்ளுகின்ற முறைகள், அதே போன்று ஆடைகளை தளர்ந்த நிலையில் அணிதல், பெண்களோடு உறவு கொள்வதை தவிர்த்தல், இப்படியான நிவாரண முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதனை ஜாகிலிய வரலாற்றை படித்து பார்க்கின்ற பொழுது காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று உள ரீதியான காரணிகளால் தோன்றுகின்ற நோய்களை பொறுத்தவரையில் மந்திரித்தல், சூனியம், குறிபார்ப்போரையும் வைத்தியர்களாக இவர்கள் கொண்டு செயற்பட்டதனை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று தாயத்து கட்டுதல், செம்பு வளையங்கள் அணிதல், இப்படியான நிவாரண முறைகளை அவர்கள் பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள் என்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. சிகிச்சைகளுக்காக இவர்கள் மூலிகைகளையும் சில வகையான தாவரங்களையும் கற்களையும் பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள். குழந்தைப்பேறு போன்ற விடயங்களை பொறுத்தவரையில் விலங்குகள் மூலமாக இவர்களுக்கு கிடைத்த அந்த அனுபவங்களை இவர்கள் அதற்கு கையாண்டிருக்கிறார்கள் என்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இந்த ஜாகிலியா காலத்திலே இந்திய, ரோம, பாரசீகம் போன்ற நாடுகளோடு இவர்களுக்கு இருந்த அந்த தொடர்பு காரணமாக எளிமையான சில மருத்துவ சிந்தனைகள் அவர்களிலே காணப்பட்டிருக்கிறது, அறிமுகமாகி இருந்திருக்கிறது. உதாரணமாக உங்களுக்கு தெரியும், அந்த அரேபியர்களில் முதலாவது கற்று அந்த மருத்துவத்துறையை கற்ற ஒரு மருத்துவராக மதிக்கப்படக்கூடியவர் தான் உங்களுக்கு எம்சிக்யூ வினாக்களுக்கு கூட கேட்கப்படலாம். அல் ஹாரிஸ் இப்னு கலதா என்று சொல்லக்கூடிய அரேபியாவில் பயிற்றப்பட்ட முதலாவது அந்த வைத்தியராக கருதப்படக்கூடியவர். இவரை பொறுத்தவரையில் இவர் பாரசீகத்தில் இருந்த கிறிஸ்தவர்களின் மருத்துவ கல்லூரியிலே மருத்துவம் பயின்ற ஒருவராக கருதப்பட்டிருக்கின்றார். நபி அவர்களும் கூட இவர்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். பலருக்கும் மருத்துவம் மேற்கொள்வதற்கு, சிகிச்சை அளிப்பதற்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய வருகையோடு ஜாகிலியா காலத்தில் காணப்பட்ட எல்லா விதமான பிழையான, ஏற்றுக்கொள்ள முடியாத மருத்துவ முறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். இதே போதிலும் பிழையற்ற சில வைத்திய முறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக இரத்தம் குத்தி எடுத்தல், நெருப்பால் சுடுதல் போன்ற சில முறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஹதீஸ்களின் ஊடாக அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஜாகிலியா காலத்திலே மருத்துவ முறை காணப்பட்ட நிலை குறித்து உங்களிடம் வேணப்பட்டால், கேட்கப்பட்டால் அதற்கு நீங்கள் வழங்க வேண்டிய அந்த பதில். இன்னொரு முக்கியமான கேள்விதான், முஸ்லிம்களுக்கு இந்த துறையிலே, மருத்துவத்துறையில் ஈடுபடுவதற்கு தூண்டிய காரணிகளை குறிப்பிட்டு இஸ்லாத்தினுடைய அந்த மருத்துவத்துறை வரலாற்றை விளக்கச் சொல்லி ஒரு வினா உங்களுக்கு கேட்கப்படலாம். முஸ்லிம்களுடைய மருத்துவத்துறைக்கான பங்களிப்புகளை தனியாக கேட்கலாம். இப்படியான வினாக்களை பொறுத்தவரையில் முதலாவது, முஸ்லிம்களுக்கு இந்த மருத்துவத்துறையில் ஈடுபடுவதற்கு தூண்டுகோலாக அமைந்த காரணிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முதலாவது காரணியாகத்தான் அல் குர்ஆனுடைய, சுன்னாவினுடைய தூண்டுதல்களை காணக்கூடியதாக இருக்கிறது. இது முதலாவது காரணம். அல் குர்ஆன் இந்த மருத்துவத்துறைக்கு தூண்டி இருக்கிறது என்பதனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய தோற்றம், உடல் அமைப்புகள் பற்றிய உண்மைகள், அதே போன்று மருத்துவ பயன்பாடுகள், உடல் அமைதிக்கான அந்த பரிகாரம், உணவில் வரையறைகள், அதே போன்று சத்து உணவுகளை, சுகாதாரமுள்ள உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான உண்மைகளை, இந்த மருத்துவ உண்மைகளை பற்றி சிந்திப்பதற்கு தூண்டுகின்ற வசனங்களை அல் குர்ஆனிலே அதிகமாக காணக்கூடியதாக இருக்கிறது. குர்ஆன் அதனையே ஒரு நோய் நிவாரணியாக தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. குர்ஆன் வசனம் சொல்லுகிறது, இன்னும் நாம் மூமின்களுக்கு ரஹ்மத்தாகவும் அருளாகவும் அதே போன்று அவர்களுக்கு அருமருந்தாகவும் இந்த குர்ஆனை நாம் இறக்கியிருக்கின்றோம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே இந்த குர்ஆனை கூட அல் குர்ஆன் அறிமுகப்படுத்துகின்ற போது ஒரு அருமருந்தாக அறிமுகப்படுத்துகின்றது. அதே போன்று இந்த குர்ஆன் அதனுடைய தூண்டுதல்களை பார்க்கின்ற போது உடலியல் கூறுகள் சம்பந்தமான மிக தெளிவான உண்மைகளை அறிவுக்கும் ஆய்வுக்கும் தூண்டுகின்ற வகையில் குர்ஆன் சொல்லுகிறது. உதாரணமாகத்தான் மனிதனுடைய தோற்றம் பற்றி, அதனுடைய ஒவ்வொரு வளர்ச்சி கட்டம் பற்றியும் குர்ஆன் மிக தெளிவாக பல இடங்களில் சொல்லுகிறது. உதாரணமாக சூரா மூமினின் 23வது அத்தியாயம் சூரா மூமின் 12வது வசனம் தொடக்கம் 14வது வசனம் வரை, மனிதர்களை நாங்கள் களிமண்ணில் சத்திலே இருந்து படைத்திருக்கின்றோம். இப்படி துவங்குகின்ற வசனம்
அந்த பின்னர் அதனை நாம் இந்திரிய துளியாக்கி ஒரு பத்திரமான இடத்திலே நாங்கள் வைத்திருந்தோம். பின்னர் அந்த இந்திரியத்தை கருவாக ஆக்கினோம். பின்னர் அக்கருவை சிறிய சதை துண்டாக நாங்கள் ஆக்கினோம். பின்னர் அந்த சிறிய சதை துண்டும் எலும்புகளை நாங்கள் உருவாக்கினோம். அடுத்து அவ்வெலும்புகளுக்கு நாம் மேல் சதையை அணிவித்தோம். பின்னர் அதனை முற்றிலும் வேறு ஒரு படைப்பாக, முழுமையான மனித படைப்பாக நாம் வளரச் செய்தோம். அந்த வசனம் குர்ஆனிலே மிக தெளிவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அந்த ஆரம்ப நிலை, அதனுடைய படைப்பினுடைய ஒவ்வொரு கட்டமாக மிக தெளிவாக சூரா அந்த மூமினுள் குறிப்பிடுகிறது. அதே போன்று குர்ஆன் அந்த மருத்துவ பயன்பாடுகள் சம்பந்தமாக குர்ஆனுடைய நிறைய வசனங்கள் காணப்படுகிறது. உதாரணமாக சூரா அன்-நஹ்ல். இந்த சூரா நஹ்ல் தேனீயின் மூலமாக கிடைக்கப்பெறுகின்ற மருத்துவ குணங்கள் சம்பந்தமாக மிக தெளிவாக சொல்லுகிறது. யஹ்ருஜு மின் புத்தூனிஹி ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானா, அதாவது அதனுடைய வயிற்றிலே இருந்து வெளிப்படுகின்ற பானம், அதாவது தேனை பற்றி சொல்லுகிறது. சொல்லி ஃபீ ஷிஃபாஉல் லின்னாஸ், அதிலே மனிதர்களுக்கு நிவாரணம் இருக்கிறது என்று குர்ஆன் மிக தெளிவாக தேன் ஒரு நோய் நிவாரணி என்ற கருத்தை மிக தெளிவாக குர்ஆன் சொல்லுகிறது. அதே போன்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டது குர்ஆனே தன்னை ஒரு நிவாரணி என்று குறிப்பிடுவதனை காணக்கூடியதாக இருக்கிறது. உடல் நலவியல் சம்பந்தமாக குர்ஆன் நிறையவே பேசியிருக்கிறது. அதாவது ஜாஹிலியா சமூகத்தில் இந்த உடல் நலனை பற்றி எந்த ஒரு பொறுப்படுத்தலும் இருக்கவில்லை. சுகாதாரம் பற்றி எந்த ஒரு கவனமும் செலுத்தப்படாத ஒரு காலத்திலே தான் இந்த பெரிய ஒரு புரட்சியை இந்த சுகாதார உடல் நலவியல் சம்பந்தமாக குர்ஆன் ஏற்படுத்துகிறது என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே தான் உடல் நலன் இரண்டுக்கும், அதாவது உடலுடைய நலனுக்கும் உள்ளத்துடைய நலனுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு பற்றி அல் குர்ஆன் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. உடல் நோயுறுகின்ற அந்த சந்தர்ப்பம் அது வறுமையை விடவும் மோசமானது என்ற கருத்தை ஹதீஸ் சொல்லுகிறது. உடல் நோயை விடவும் உள்ளம் நோயுறுவது மோசமானது என்ற கருத்தையும் ஹதீஸ் சொல்லித் தருகிறது. எனவே இப்படியான மேற்கோள்கள் முஸ்லிம்களை அந்த உடலியல் துறைகளில் கவனம் செலுத்துவதற்கு, மருத்துவ துறையில் கவனம் செலுத்துவதற்கு தூண்டுகின்ற வசனங்களாக காணலாம். அல் குர்ஆன் அல்லாஹ்வை அதிகம் ஞாபகப்படுத்துவதன் மூலமாக மனிதனுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. அலா இன்ன பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதானது உள்ளத்தை அமைதிப்படுத்தக்கூடியது என்று மனிதனுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்களை குர்ஆன் பல இடங்களே சொல்லித் தருவது இப்போ காணலாம். அதே போன்று உணவிலுடைய வரையறைகள் சம்பந்தமாக குர்ஆனும் சுன்னாவும் பேசுகிறது. ஈமான் கொண்டவர்களே, நாம் உங்களுக்கு அளித்தவற்றே யா அய்யுஹல்லதீன ஆமனு குலு மின் தையிபாத்தி மரஸக்னாக்கும், தையிபாத் உங்களுக்கு அருள்பாலித்தவற்றில் நல்லவற்றில் தூயவற்றிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். இந்த நல்லவை தையிபாத் என்பதற்கு விளக்கம் சொல்லுகின்ற தஃப்சீர் வல்லுநர்கள் அது நல்லவை என்பது குறிப்பது போல போஷாக்குள்ள சிறந்த உணவை குறிப்பதாக சொல்லுகின்றார்கள். எனவே உணவில் நல்ல உணவை தேடி உண்பதற்கு குர்ஆனும் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது. அல்லாஹ் தான் அந்த கால்நடைகளை உங்களுக்காக அவன் உண்டாக்கியிருக்கின்றான். அவற்றில் சிலவற்றில் நீங்கள் ஏறி சவாரி செய்கின்றீர்கள், அவற்றின் சிலவற்றில் நீங்கள் புசிக்கின்றீர்கள், சாப்பிடுகின்றீர்கள் என்று குர்ஆன் கால்நடைகள் இருந்து சாப்பிடச் சொல்லி குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டியிருப்பதை காணலாம். அதே போன்று சுகவியலோடு சம்பந்தப்பட்ட அநேகமான விளக்கங்களை குர்ஆன் எங்களுக்கு தருகிறது. ஒரு முஸ்லிம் நிறைவேற்றுகின்ற அடிப்படையான வணக்கங்கள் எல்லாம் அந்த உடல் உள சுத்தத்திலே தங்கியிருக்கிறது. வணக்க வழிபாடுகளில் பெரும்பாலானவை அல்லாஹ்விடம் அங்கீகாரம் பெறுவதற்கு நிபந்தனையாகத்தான் சுத்தத்தை இஸ்லாம் வலியுறுத்தியிருக்கிறது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், உள்ளம் சுத்தமாக இருக்கின்ற நிலையில்தான் ஒரு மனிதனுடைய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படும். உடல் சுத்தமாக இருக்கின்ற போதுதான் பல இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த வகையிலே சுகவியலோடு சம்பந்தப்பட்ட குர்ஆன் அதிகமாக பேசுகிறது. நிச்சயமாக அல்லாஹ் சுத்தமானவர்களை நேசிக்கின்றான். இன்னல்லாஹ யுஹிப்புல் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன். அல்லாஹ் தஆலா அதிகமாக தௌபா செய்து அதிகமாக சுத்தமாக இருக்கின்றவர்களை, சுத்தமாளிகளை நேசிக்கின்றான். எனவே சுத்தத்தை, சுகவியலை அல் குர்ஆன் நிறையவே பேசியிருக்கிறது. மாணவர்களே, இப்படியான அல் குர்ஆனுடைய வசனங்களை பார்த்த, அதனை படித்த, அதனை விளங்கிய முஸ்லிம்கள் இந்த துறையிலே ஆர்வம் கொண்டு அதிலே ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவதற்கும் அந்த துறையை வளர்ப்பதற்கும் காரணமாக இருந்திருக்கிறது. அதே போன்றுதான் இந்த துறையில் முஸ்லிம்கள் அவர்கள் இந்த துறையில் ஈடுபடுவதற்கு தூண்டுகோலாக அமைந்த மிக பிரதானமான இன்னொரு காரணம்தான்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த மருத்துவத்துறையோடு சம்பந்தப்பட்ட போதனைகளும் வழிகாட்டல்களும் அவர்களுடைய தூண்டுதல்களும் காரணமாக இருந்திருக்கிறது. உதாரணமாகத்தான் அவர் சொல்லுகின்றார்கள், லிகுல்லி தாஇன் தவா ஃபைதா உஸீப தவாஇனு தா பரி பிஇذنில்லாஹ். எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது, எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது. அந்த நோயை அந்த மருந்து அடைந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அவை குணம் பெற்றுவிடும் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எல்லா நோய்களுக்கும் மருந்து இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். மனிதன் கண்டுபிடிக்காத குறையே தவிர நோய்களுக்கு மருந்து இருக்கிறது. எனவே இந்த வசனத்தை கேள்வியுற்ற ஒரு உண்மையான முஸ்லிம் என்ன செய்வான்? அந்த நோய்களுக்குரிய மருந்தை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்வான். எனவே இப்படியான தூண்டுதல்கள் இருந்திருக்கிறது. நபி அவர்களை பொறுத்தவரையில் அவர்களே ஒரு பெரும் மருத்துவராக இருந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான நோய்களுக்குரிய மருந்துகளை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு தடவை சொல்லுகின்றார்கள், நீங்கள் மருத்துவம் செய்து கொள்வதில் மிக மேலானவை மூக்கினுள் மருந்திடுவதும் இரத்தம் குத்தி வெளியேற்றுவதும் ஆகும், தொண்டையினுள் மருந்து ஊற்றுவதிலும் பேதிக்கு மருந்து குடிப்பதும் ஆகும் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்படியான வழிகாட்டல்கள் இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் மருத்துவர்களை கொண்டு பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள். மரணத்தை தவிர வேறு எல்லா நோய்களுக்கும் அல்லாஹ் மருந்துகளை படைத்திருக்கின்றான். ஆனால் மனிதர்கள் அவற்றை அறியாமல் இருப்பதுண்டு என்ற கருத்தை நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது என்று சொன்னால் இதனை பார்க்கின்ற ஒரு முஸ்லிம் என்ன செய்வான்? அந்த நோய்களுக்குரிய மருந்தை, பரிகாரத்தை, நிவாரணத்தை தேடுவதற்கு முயற்சிப்பானா இல்லையா? எனவே இத்தகைய ஹதீசுகளுடைய தூண்டுதல்கள் இன்னும் ஏராளமான ஹதீசுகள் இருக்கிறது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், கருஞ்சீரகம் மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களுக்கும் அரிய மருந்தாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். நீங்கள் சிகிச்சை செய்யும் மருத்துவ சிகிச்சைகளுள் மிகச்சிறந்தவை இரத்தம் குத்தி வெளியேற்றுவதும் கடலில் உள்ள குதுஸ் எனும் தாவரமும் ஆகும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் கூட புகாரி கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிகவும் ஆதாரபூர்வமான ஹதீஸ். வைத்தியம் பற்றி தெரியாத ஒருவர் மருத்துவம் பார்த்தால் அதற்கு அவரே வகை கூற வேண்டும் என்று நபி அவர்கள் பிழையாக மருத்துவம் தெரியாத ஒருவர் மருத்துவம் செய்வதையிட்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இதுவும் இந்த துறையில் மிக அவதானமாக முஸ்லிம்கள் ஈடுபடுவதற்கு தூண்டியிருக்கிறது. அதே போன்று சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுகவீனம் அடைந்திருந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் அவருக்கு சிகிச்சை செய்யும்படி நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஹாரிஸ் இப்னு கலதா என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவரை பணித்திருக்கிறார்கள் என்பதனை வரலாறு சொல்லித் தருகிறது. இறப்பை தவிர வேறு எல்லா நோய்களுக்கும் கருஞ்சீரகத்திலே நிவாரணம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கின்றார்கள். இதுவும் புகாரி கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக உயர்ந்த அஜுவா பேரிச்சம் பழத்தில் நிவாரணம் இருக்கிறது. அன்றி அது நஞ்சை முறிக்கும் கசாயம் அதிலே இருக்கிறது, நஞ்சை முறிக்கக்கூடிய சக்தியும் அதிலே இருக்கிறது என்ற கருத்தை நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். 3 நோய்களுக்கு நிவாரணம் இருக்கிறது. தேன் அருந்துவது, இரத்தம் வெளியேற்றுவது, அதே போன்று கருவியால் உடலில் கீறுவது, தீயினால் சூடிட்டுக் கொள்வது ஆகியவையே அந்த 3 என்று நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று விலாவளிக்கு ஜைத்தூன் எண்ணெயை கொண்டும் வரிஷ் எனும் யமன் தேசத்து மூலிகை கொண்டும் மருந்து செய்யுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று நபி அவர்கள் தங்களுடைய பிடரியில் உள்ள 2 நரம்புகளிலும் 2 தோள்களுக்கிடையே உள்ள நரம்புகளிலும் இரத்தம் குத்தி எடுக்க செய்திருக்கின்றார்கள் என்பதனை ஹதீஸ் சொல்லித் தருகிறது. ஜைத்தூன் எண்ணெயை பயன்படுத்தி சாப்பிடுங்கள், அதன் எண்ணெயை தேய்த்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அது ஒரு அருள் வலம் பெற்ற மரத்தில் இருந்து உண்டாகின்றது என்ற கருத்தை நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். காய்ச்சல் நரகத்தின் வெப்ப காற்றினால் உண்டாகின்றது, எனவே அதை குளிர்ந்த நீரினால் தணியுங்கள் என்ற கருத்தை நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது. நபி அவர்கள் சில சிகிச்சைகளுக்கு அல் குர்ஆனை பயன்படுத்தி இருக்கின்றார்கள், பயன்படுத்துவதற்கு சொல்லி இருக்கின்றார்கள். அல் குர்ஆனை ஓதுங்கள், அதில் எந்த ஒரு நோய்க்கும் பரிகாரம் உண்டு. சூரத்துல் ஃபாத்திஹா மரணத்தை தவிர ஏனைய அனைத்து நோய்களுக்கும் அருமருந்தாக இருக்கிறது என்ற கருத்தை நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி நபி அவர்கள் ஏராளமான நோய்களுக்கு நிவாரணங்களை கூறி தூண்டி இருப்பது மருத்துவத்துறையில் முஸ்லீம்கள் இந்த துறையில் ஈடுபடுவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் நோயுறுவதற்கு அநேகமாக உணவு தான் காரணமாக இருக்கிறது. எனவே இதனை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். மனிதன் நோயுறுவதற்கு கட்டுப்பாடு வரையறை இல்லாத உணவு தான் காரணம் என்று தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். வயிறு நிறைய உணவு உட்கொள்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய நோய்களை தவிர்ப்பதற்கு கூட சொல்லியிருக்கின்றார்கள். வயிறு நிறைய உணவு உட்கொள்ளல் கூடாது என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். தாம்பத்திய உறவு கொண்டவனும் உணவு உட்கொண்ட பின்னர்
குளிப்பது உடல்நிலையை பாதிக்கும் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போன்று உப்பிடப்பட்ட அல்லது காய்ந்த இறைச்சி வகைகளை உட்கொள்ளாதிருப்பது ஆரோக்கியம் பெறுவதற்கு காரணமாக இருக்கிறது என்றும் தமது கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த கருத்துக்கள் அறிவுபூர்வமாக நபி அவர்கள் உணர்ந்ததன் காரணமாகத்தான் இதனை சொல்லியிருக்கிறார்கள் என்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் நபி அவர்கள் கூறிய இந்த விளக்கங்கள் ஆயிரக்கணக்கான மருத்துவ விளக்கங்களை உள்ளடக்கி அத்திப்பு நபவி என்று சொல்லக்கூடிய அந்த நூல் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அல் குர்ஆன் கருத்துக்களாலும் சுன்னாவினுடைய இத்தகைய வழிகாட்டல்களினாலும் அரேபியர் தூண்டப்பட்ட முஸ்லிம்கள் தான் இந்த மருத்துவத்துறையை வளர்ச்சி அடைவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறார்கள் என்பதனை வரலாற்றிலே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய மாணவர்களே, அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள இத்தகைய வழிகாட்டல்கள் நபி அவர்களுடைய மருத்துவத்துறையோடு தொடர்பான இத்தகைய வழிகாட்டல்கள் தான் மருத்துவத்துறையில் முஸ்லீம்கள் இந்த அளவு வரலாற்று சாதனைகளை நிறைவேற்றுவதற்கு மிக முக்கியமான அடிப்படை காரணங்களாக இருந்திருக்கிறது என்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரிய மாணவர்களே, அந்த வகையிலே இந்த முஸ்லீம்கள் இந்த துறைக்கு என்ன வகையான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது அதனுடைய முதலாவது பங்களிப்பாகத்தான் மொழிபெயர்ப்பு பணி எங்களுக்கு குறிப்பிட முடியும். அதாவது கிரேக்கரின் மருத்துவ நூல்களை முஸ்லீம்கள் மொழிபெயர்த்ததோடு மட்டும் முஸ்லீம்கள் விட்டுவிடவில்லை. தமது மருத்துவ பணியை சுருக்கிக் கொள்ளவில்லை. மாற்றமாக தங்களுடைய ஆராய்ச்சிகள் மூலமாக அந்த நூல்களில் காணப்பட்ட தவறுகளை சுட்டிக்காட்டி அவற்றை திருத்தி அவற்றுக்கு விளக்கங்களும் வழங்கியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் பல புதிய கண்டுபிடிப்புகளை முஸ்லிம்கள் அறிமுகப்படுத்தியும் வைத்திருக்கின்றார்கள். புதிய கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதனை வரலாற்றிலே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் சிஜி கான்ஸ்டன் என்று சொல்லக்கூடிய மேலைத்தேய அறிஞர் An Introduction of History of Medicine என்ற நூலில் அவர் விளக்கம் தருகின்ற போது அரேபியர்கள் மருத்துவத்துறையில் வளர்ச்சி பாதையில் சுமாராக நின்று கொண்டு கிரேக்கரின் நூல்களை கருத்துக்களையும் கண்மூடித்தனமாக பின்பற்றினார்கள் என்று மிக நீண்ட காலமாகவே கருதப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் இது ஒரு தவறான கருத்தாகும். அரேபியர் களத்துக்கு வருகின்ற போது கிரேக்க மருத்துவம் முற்றாக அழிந்து போயிருந்தது. எல்லா இடங்களிலும் வெறும் மாந்திரிகமும் வசியமுமே வழக்கில் இருந்தன. அந்த சமயத்தில் தான் அரேபிகள் கிரேக்க அறிவுச் செல்வத்தை அழிவிலிருந்து காப்பாற்றியதோடு மட்டும் நின்றுவிடாமல் கிரேக்க மருத்துவத்துக்கு விரிவுரைகள் எழுதியதன் மூலமும் அதில் திருத்தங்கள் செய்ததன் மூலமுமே ஐரோப்பாவிலே விஞ்ஞானத்தின் பால் ஒரு சுவையை தோற்றுவித்ததன் மூலமும் அதனை ஜனரஞ்சகப்படுத்தி மக்கள் மயப்படுத்தி வைத்தனர். அரேபியர் கிரேக்க மருத்துவ நூல்களை சேகரித்து அவற்றை அரபு மொழியில் மொழிபெயர்த்ததோடு மட்டும் தங்கள் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தி கொண்டு இந்த அறிவை அவர்கள் மீண்டும் ஐரோப்பாவுக்கு கடத்தியிருந்தால் கூட அது ஒரு தாழ்ந்த சாதனையாக்கி விடமாட்டாது. ஆனால் அதற்கு மேலும் சென்று மூல நூல்களை கூட அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்ற கருத்தை சிஜி கான்ஸ்டன் என்று சொல்லக்கூடிய மேலைத்தேய ஆய்வாளர் An Introduction of History of Medicine என்ற நூலிலே மிக தெளிவாக முஸ்லிம்களுடைய சாதனைகள் அவர்கள் ஞாபகப்படுத்துகின்றார்கள். குறிப்பாக அப்பாசினுடைய ஆட்சி காலத்திலே முஸ்லிம்களின் அரவணைப்பில் வளர ஆரம்பித்த இந்த மருத்துவ கலையானது பழைய அந்த சிறப்பையும் அதே போன்று புதிய மெருகையும் பெற ஆரம்பித்தது. இந்த காலத்திலே தான் புகழ்பெற்ற மருத்துவ மேதைகள் பல தோன்றி மருத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு புதிய உண்மைகளையும் கருத்துக்களையும் சாதனைகளையும் படைத்திருப்பதனை வரலாறு சொல்லித் தருகிறது. மருத்துவ கல்லூரிகளிலும் பல்வேறு வசதிகளை கொண்ட மருத்துவமனைகளும் முஸ்லிம் பேரரசு எங்கும் நிறுவப்பட்ட வரலாற்றினை அப்பாஸுடைய ஆட்சி காலத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்பாசி ஆட்சியின் பிற்கூறுகளில் முஸ்லிம்களால் பாதுகாக்கப்பட்ட கிரேக்க மருத்துவ அறிவையும் அரேபிய மருத்துவ முறைகளையும் ஐரோப்பாவின் ஊடாக, குறிப்பாக நாங்கள் சொல்வோம் ஸ்பெயின் சிசிலி ஊடாக ஐரோப்பாவுக்கு கடத்தப்பட்டது என்பதனை வரலாற்றில் ஏவரும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. அன்புக்குரிய மாணவர்களே, இந்த கருத்தை கூற வருகின்ற H.G. வெல்ஸ் தி அவுட்லைன் அண்ட் ஹிஸ்டரி எனும் நூலில் இவ்வாறு கூறப்படுகின்றார். முஸ்லிம்கள் மருத்துவத்துறையில் பெரும் அபிவிருத்தியை ஏற்படுத்தினார்கள். அவர்களது சிகிச்சை முறைகள் பல இன்னும் புழக்கத்திலே இருக்கிறது. சத்திர சிகிச்சையின் போது மயக்க மருந்தை இவர்களே பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஐரோப்பிய உலகில் சமய சடங்குகளால் நோய்களை குணப்படுத்த முடியும் என்று நம்பி செயலாற்றிய மதப்பீடத்தால் மருத்துவ தொழில் தடை செய்யப்பட்டிருந்த காலத்திலேயே அரேபியர் உண்மையான மருத்துவ முறையை பின்பற்றினார்கள் என்று கூறுகின்றார். உண்மையில் இவருடைய இந்த H.G. வெல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அறிஞருடைய கருத்தை பார்க்கின்ற பொழுது முஸ்லிம்கள் இந்த துறைக்கு ஆற்றிய பங்களிப்பு மிக தெளிவாக எங்களுக்கு புரிகிறது. கிரேக்க மருத்துவமும் அரேபியருடைய மருத்துவமும்
இணைந்ததன் மூலமாக தோன்றிய எங்களுடைய இந்த நாட்டிலே கூட இன்றும் பிரபலமாக காணப்படக்கூடிய ஒரு மருத்துவம் தான் யூனானி மருத்துவம். கிரேக்க மருத்துவமும் அரேபிய மருத்துவமும் இணைந்து உருவாக்கப்பட்ட இந்த மருத்துவம் உலகத்துக்கு முஸ்லிம்கள் அளித்த மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கிறது. அவர்களே இந்த கால மருத்துவ விஞ்ஞானத்தின் தந்தைகளாக இருந்திருக்கிறார்கள் என்பதனை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. ஆம் மாணவர்களே, முஸ்லிம்கள் இந்த உலகுக்கு வழங்கிய அரும்பெரும் அந்த பொக்கிஷங்களாக முஸ்லிம்கள் அறிமுகப்படுத்திய இந்த மருத்துவ துறையோடு தொடர்பான கண்டுபிடிப்புகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இனோக்யூலேஷன் என்று அழைக்கப்படுகின்ற கிருமி புகுத்தல் அம்மை குத்துகின்ற முறையை கிறிஸ்துவுக்கு பின் 1679 துருக்கிய முஸ்லிம்கள் தான் இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் எட்வர்ட் ஜென்னர் என்ற ஆங்கில நாட்டு மருத்துவர் 1796 அம்மை குத்துகின்ற முறையை கண்டுபிடித்ததாக இன்று உலகம் போற்றுகின்றது. இவர் கண்டுபிடிப்பதற்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்பதாகவே முஸ்லிம்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் என்பதுதான் வேடிக்கையான விஷயம். பெருந்தொகையான சத்திர சிகிச்சை கருவிகள், அதே போன்று குறிப்பாக பல்வேறு வகையான ஆய்கத்திகள் அவர்களால் விருத்தி செய்யப்பட்டிருக்கிறது. அவற்றில் சில மிகச்சிறிய மாற்றங்களோடு இன்னும் கூட பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பது ஆச்சரியமான விடயமாக இருக்கிறது. அதே போன்று சத்திர சிகிச்சை வைத்தியத்தில் சுடுகருவிகளை முதலாக பயன்படுத்த ஆரம்பித்தவர்கள் கூட இந்த முஸ்லிம்கள் தான். சயரோகத்தால் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளர்களுடைய நகங்களை பற்றி முஸ்லிம்கள் தான் முதலே விவரித்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பரவுகின்ற நோயான செங்கம்மாரி நோய்க்குரிய சிகிச்சையை முஸ்லிம்கள் தான் முதலே அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் மூக்கிலிருந்து குருதி வழிதலுக்கு தலையிலே குளிர்ந்த நீரை ஊற்றி சிகிச்சை செய்கின்ற முறையை கூட இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் தான். கட்சாகம் என்று சொல்லக்கூடிய கேட்ராக்ட், இதற்குரிய அறுவை சிகிச்சை முறையை அரேபிய முஸ்லிம்கள் தான் முதலாக விவரித்திருக்கின்றார்கள். இவை மட்டுமல்லாமல் கண்களில் உண்டாகக்கூடிய கேட்ராக்ட் கட்சாகம் கண் வில்லைகளில் ஒளிபுகா இயல்பு காரணமாகத்தான் ஏற்படுகிறது என்ற அந்த உண்மையையும் வரலாற்றில் முதல் தடவையாக முஸ்லிம்கள் தான் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். பார்வை குறைவுக்கு பல்வேறு வலுக்களை கொண்ட அந்த பவர் லென்சஸ் பொருத்தப்பட்ட மூக்கு கண்ணாடி பயன்படுத்தவும் அரபு முஸ்லிம்கள் தான் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று கூற முடிகிறது. சத்திர சிகிச்சையின் போது நோயாளிகளுக்கு உணர்ச்சியற்ற நிலையை உண்டாக்குவதற்காக மயக்க மருந்துகளை முதலில் பயன்படுத்தியது வரலாற்றிலே முஸ்லிம்கள் தான். மாணவர்களே, சில சந்தர்ப்பங்களில் பெரிய சத்திர சிகிச்சைகள் ஏற்படுகின்ற போது அந்த நோயாளிகளை ஒரு வாரத்துக்கு கூட மயக்க நிலையில் முஸ்லிம்கள் வைத்திருந்தார்கள் என்பதனை வரலாறு கூறுகின்றது, மருத்துவத்துறை வரலாறு. எனவே இந்த முஸ்லிம்கள் இந்த உலகுக்கு வழங்கிய அந்த மருத்துவத்துறை பங்களிப்பு தான் மேலைத்தேய நாடுகளில் இந்த அளவுக்கு வெஸ்டர்ன் மெடிசின் அந்த மேலைத்தேய மருத்துவ கலை வளர்ச்சிக்கு தூண்டுகோலாக அமைந்திருக்கிறது என்பதனை எந்த ஒருவராலும் மறுக்க முடியாதாக இருக்கிறது. ஆமானவர்களே, இதுதான் இந்த முஸ்லிம்களுடைய இந்த மருத்துவ துறை வரலாற்றில் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்று நாங்கள் சொல்லுகின்ற போது கூறக்கூடிய முக்கியமான அம்சங்களாக இருக்கிறது. இதே போன்று இன்னும் முக்கியமான மருத்துவத்துறை மேதைகள் சம்பந்தமாக உங்களிடத்திலே கேள்விகள் கேட்கப்படலாம். அந்த வகையில் இஸ்லாமிய வரலாற்றிலே பல்வேறு சாதனைகளை நிலைநாட்டிய மருத்துவத்துறை மேதைகள் தோன்றியிருந்தாலும் கூட மிகச்சில மருத்துவத்துறைக்கு பங்காற்றிய சிலருடைய அந்த வரலாறு உங்களுடைய பாடத்திட்டத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சாதாரணமாக வினாக்கள் கேட்கப்படக்கூடிய இருவர், ஒன்று அந்த அபுபக்கர் முஹம்மத் ஜக்கரியா ராசி அவர்கள், அதே போன்று இப்னு சீனா. இந்த இருவரை பற்றி வினாக்கள் அதிகமாக வந்திருக்கின்றன. அதே போன்று இந்த இருவரில் ஒருவரை அல்லது பொதுவாக இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய மருத்துவத்துறை மேதைகளுள் இருவரில் ஒருவரை பற்றி பொதுவாக வினாக்கள் வருவது வழமை. அந்த வகையிலே அபுபக்கர் முஹம்மத் ஜக்கரியா ராசி கிறிஸ்துக்கு பின் 930 பிறந்த இவருடைய வரலாற்றை மிகச் சுருக்கமாக நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஐரோப்பாவில் புகழப்பட்ட ஒரு மருத்துவ மேதை, ராசஸ் என்று அழைக்கப்பட்ட மருத்துவத்துறையில் மேதையாக கணிக்கப்படக்கூடிய ஒருவர். முஸ்லிம் மருத்துவத்துறையில் முதன்மை சிறப்பை பெற்ற ஒருவராக இவர் கருதப்படுகின்றார். பாரசீகத்தை பிறப்பிடமாக கொண்ட இவரை பொறுத்தவரையில் இளமை முதல் அபார திறமை கொண்ட ஒருவராக காணப்பட்டிருக்கிறார். மருத்துவம் தொடர்பாக ஆரம்ப கல்வியை ஹுனைன் இப்னு இஸ்ஹாக் என்ற அந்த மிகப்பெரிய மேதையிடம் கற்றுக்கொண்ட இவர் பகதாதில் நிறுவப்பட்ட வைத்தியசாலையில் தலைமை வைத்தியராக
காணப்பட்டிருக்கிறார். உண்மையில் இவருடைய காலத்திலே அந்த வைத்தியசாலை ஒன்று நிறுவுவதற்குரிய இடத்தை தெரிவு செய்வதற்கு கலிஃபா மூலமாக இவரிடம்தான் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இவர் அந்த காலத்திலே கூட பல இடங்களிலே இறைச்சியை வைத்து அந்த இறைச்சி கூடுதலான நாட்கள் பழுதுபடாமல் இருக்கின்ற ஒரு இடத்தை பார்த்து இந்த இடம்தான் வைத்தியசாலை கட்டுவதற்கு மிக பொருத்தமான இடம் என்று தெரிவு செய்து கொடுத்ததாக வரலாறு குறிப்பிடுகிறது. அந்த அளவுக்கு அறிவும் ஆற்றலும் அபாரண சிந்தனை போக்கு கொண்ட இந்த துறையிலே முக்கியமான பங்காற்றிய ஒருவராக இவரை காணலாம். கலிஃபா முக்ததியின் காலத்திலே ஹிலாபத் முழுக்க நிறுவப்பட்ட வைத்தியசாலைகளுக்கு பொறுப்பாக இவர்தான் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். சுமார் 220 நூல்களை எழுதிய இவர் அதிலே 140 நூல்களை பொறுத்தவரையில் இவருடைய மருத்துவ துறை சார்ந்த நூல்களாக இருந்திருக்கிறது. அதிலே குறிப்பாக அல் ஹாவி என்று சொல்லக்கூடிய நூல், உங்களுக்கு எம்சிக்கு வினாக்களாக கூட இந்த நூல் கேட்கப்படுவது வழமை. அல் ஹாவி என்று சொல்லக்கூடிய நூல் இது 20 பாகங்களை கொண்ட ஒரு நூலாக காணப்படுகிறது. அவர் எழுதிய நூல்களுக்கு மிக பெரிய நூலாகவும் இதுதான் காணப்படுகிறது. 12ஆம் நூற்றாண்டில் இது லத்தீனுக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. ஒவ்வொரு நோய் பற்றியும் குறிப்பிடப்பட்டு அந்த நோய் பற்றிய தன்னுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் இவர் அதிலே பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று 17ஆம் நூற்றாண்டு காலங்களில் ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களில் கூட இது நூலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை வரலாறு சொல்லுகிறது. இதே போன்று இவருடைய நூல்களில் மிக பிரதானமான ஒரு நூல் தான் கிதாபுல் ஜுதரி வல் ஹஸ்பா. அதிகமாக எம்சிக்கு வினாக்களிலே சின்னம்மை பிரியம்மை சம்பந்தமாக சொல்லப்பட்ட நூல் எது என்று கேட்பது வளவை. இவருடைய நூல் தான் சின்னம்மை பிரியம்மை சம்பந்தமாக சொல்லப்பட்ட கிதாபுல் ஜுதரி வல் ஹஸ்பா என்று சொல்லக்கூடிய நூல். இந்த நூலை பொறுத்தவரையில் இவை இரண்டுக்கும் இடையிலே வேறுபாடு, அதாவது சின்னம்மை பெரியம்மை சம்பந்தமாக இவருடைய இந்த நூலை பொறுத்தவரையில் சின்னம்மை பெரியம்மை சம்பந்தமாக இந்த இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடுகள் சம்பந்தமாக மிக தெளிவாக இது விளக்குகிறது. கிரேக்க லத்தீன் மொழிகளுக்கு இது மொழிபெயர்க்கப்பட்டதனை காணக்கூடியதாக இருக்கிறது. கிதாபு திப்பி அல் மன்சூரி என்பது இன்னொரு இவருடைய பிரபலமான நூல். மத்திய கால மருத்துவ கலையில் போற்றப்பட்ட ஒரு நூலாகத்தான் இந்த நூலை எங்களுக்கு கருதக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய சில பகுதிகள் ஜெர்மன், பிரெஞ்சு மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. இவருடைய உருவப்படம் கூட இன்றும் பாரிஸ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திலே பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால், அந்த பாரிஸிலே அதாவது எந்த அளவுக்கு இவர் பிரபலமாக இருந்திருக்கிறார் அந்த நாடுகளில் என்பது எங்களுக்கு மிக தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கிறது. இவருடைய நினைவாக ஈரான் நாடு 1964ஆம் ஆண்டு ஒரு முத்திரையை வெளியிட்டிருக்கிறது என்பதை குறிப்பிட்டாக வேண்டும். அதே போன்று இந்த துறையிலே சாதனை புரிந்த இன்னொரு முக்கியமான ஒரு மருத்துவத்துறை மேதைதான் அலி இப்னு சீனா. இவர் கூட 1037ஆம் ஆண்டு இறையடி சேர்ந்திருக்கின்றார். அவிசென்னா என்று ஐரோப்பியரால் அழைக்கப்பட்ட இவர் மத்திய கால மருத்துவ கலை உச்ச வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்த இந்த துறையில் மிகவும் பங்களிப்பு செய்த மிக முக்கியமான ஒருவராகவும், த ஃபாதர் ஆஃப் த மாடர்ன் மெடிசின், நவீன மருத்துவத்தினுடைய தந்தை என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு இந்த மருத்துவத்துறை மேதையாக காணப்படுகிறார். அல் ஹுமுர், ஈசா பின் யஹ்யா போன்ற மிக பெரும் மருத்துவ மேதைகளிடம் இவர் ஆரம்பத்திலே கல்வி கற்றிருக்கின்றார். 17ஆம் வயதிலே நாட்டில் மருத்துவராக புகழ் பெறுவதற்கு ஆரம்பித்திருக்கிறார். குணப்படுத்த முடியாது என்று கைவிடப்பட்ட புகாராவின் ஆட்சியாளர் நூஹ் என்பவரை இவர் குணப்படுத்தியதன் மூலமாக அந்த காலத்திலே மிக புகழ்மிக்க ஒருவராக காணப்பட்டிருக்கிறார். 2ஆம் அரிஸ்டோட்டில் என்று இவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பிரபலமாக இருந்திருக்கிறார் என்று பாருங்கள். ஷேகுல் ரயீஸ், இதெல்லாம் எம்சிக்கு வினாக்களாக கூட உங்களுக்கு கேட்கலாம். ஷேகுல் ரயீஸ் என்று இவருக்கு சிறப்பு பட்டங்களை வழங்கியிருக்கிறார்கள். 2ஆம் அரிஸ்டோட்டில், ஷேகுல் ரயீஸ் என்று சிறப்பு பட்டங்களை வழங்கியிருக்கிறார்கள். 21ஆம் வயதிலே இருந்து நூல்கள் எழுத ஆரம்பித்திருக்கின்றார். 99 நூல்கள் எழுதியிருக்கின்றார். அதில் 68 சமயம், அதே போன்று பௌதிகத்தை சார்ந்த நூல்கள், 8 நூல்கள் வானியலோடு தொடர்பாகவும் மெய்யியலோடு தொடர்பாகவும் இருந்திருக்கிறது. இவற்றுள் 17 நூல்கள் மருத்துவத்துறை சார்ந்த நூல்களாக இருந்திருக்கிறது. அதில் மிகவும் பிரபலமான கானூன் ஃபித் திப் என்று சொல்லுகின்ற போது, அதாவது நவீன மருத்துவத்தின் பைபிள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த பிரபலமான ஒரு நூலாக இது காணப்பட்டிருக்கிறது. 5 பாகங்கள் கொண்ட இந்த நூலை பொறுத்தவரையில் மருத்துவ விதிகளையும் கலன், ராசி போன்றவருடைய மருத்துவ கோட்பாடுகளையும் விளக்கி இருக்கிறது. 760 மருத்துவம் தொடர்பான விரிவான விளக்கங்கள் இந்த நூலிலே காணப்படுகின்றன. 12ஆம் நூற்றாண்டில் லத்தீன் மொழிக்கு இது மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களில் பாட நூலாக பல நூற்றாண்டுகள் காணப்பட்ட நூலாகத்தான் இந்த நூலை குறிப்பிட முடியும். இந்த நூல் மருத்துவர்களின் வேதாந்தம்,
மருத்துவத்துறையின் பைபிள் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு நூலாக காணப்பட்டிருக்கிறது. என்சைக்ளோபீடியா ஆஃப் அமெரிக்கானா இதனை மிக தெளிவாக சொல்லுகிறது. இவை தவிர அல் ஜுஸா பித்திப், அத்வியத்துல் ஹாலிஃபா, அதே போன்று ஹுதூத் அத்திப் போன்ற பிரபலமான நூல்களை இவர் எழுதியிருக்கின்றார். தொற்று நோய் பற்றி உலகத்திற்கு அறிமுகம் செய்தவரும் இவர்தான். சில நோய்களின் பரவலுக்கு நீரும் மண்ணும் காரணமாக இருந்திருக்கிறது என்ற அந்த விடயத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவரும் இவர்தான். ஒரு பொது வைத்தியராக மாத்திரமல்ல, ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராகவும், கண் நோய் வைத்தியராகவும், நரம்பியல் நிபுணராகவும் இவர் காணப்பட்டிருக்கின்றார். இவர் இந்த மருத்துவத்துறைக்கு ஆற்றிய சேவைகளின் காரணமாகத்தான் மருத்துவத்துறையின் தந்தை, த ஃபாதர் ஆஃப் த மாடர்ன் மெடிசின் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறார். ஆம் மாணவர்களே, இது மருத்துவக்கலையோடு தொடர்பாக நீங்கள் கற்க வேண்டிய மிக முக்கியமான அடிப்படைகள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல முக்கியமான தலைப்புகளோடு உங்களை சந்திக்கின்றோம். அதுவரை சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்வோம். நான் ஷேக் MS ரியாஸ் முஹம்மது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.